ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயில் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் இது மட்டுமே போதும். நமக்கு நார்மல் சாம்பார்னால் நிறைய என்னென்ன காய்கறி தேவையோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம ஆஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவை லேசாக அதில் போட்டு பிரட்டி எடுக்கணும். இப்படி நம்ம பண்ணலைன்னா வெண்டைக்காய் சாம்பாரில் கிடக்கும்போது கொலன்னு இருக்கும், நமக்கு தெரியும். அது சாப்பிட எல்லாருக்கும் பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம அவ்வளோ வெண்டைக்காயும் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டோ சாம்பாரில் நம்ம போடும்போது அந்த கொலகொலப்பு தன்மை, வலுவழுப்பு தன்மை அதில் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இதை கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போது அந்த பருப்பில் நம்ம ஆஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போடலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால இப்போ நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பச்சை மிளகா போடணுங்கிறது தேவையில்லை, ஏன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும் சாம்பார் பொடியே ரொம்ப காரமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கணும்னு தேவை கிடையாது. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நான் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆச்சி சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், எந்த சாம்பார் தூள்னாலும் நமக்கு சரி. ஏன்னா சக்தி சாம்பார் தூள் நமக்கு ரொம்பவே காரமாக இருக்கும். ஸோ நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறனால ஆச்சி சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட நமக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிடலாம். உப்பை போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அது கொதிச்சு வரட்டும், பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. அது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாகும். ஸோ சாம்பார் தண்ணியாக இருக்கேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது வெண்டைக்காவை போட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு நம்ம வச்சதுக்கும் இப்போக்கும் இதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுக்கிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரெடி.